தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களையும் குடும்பங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்கென்று கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிற வார்த்தையாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தேவஜனமே, ஆண்டவர் இன்று இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையாவது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் உங்களில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் நிறைவேற காத்திருங்கள். ஆம் தேவ பிள்ளையே, பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமை விட்டு போயிடாத. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் எருசலேம் என்கிற ஆலயத்தில் விழுந்து கிடந்து ஜெபியுங்க. அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் துக்கமாக்கப்பட்ட பொழுது, தன்னை சுற்றி இருந்ததான சூழ்நிலைகள் எல்லாம் வேதனையாக இருந்தபோது அவள் எருசலேமை விட்டு அவள் போகவில்லை. ஆலயத்தை விட்டு அவள் வெளியே போகலை. அவள் ஆலயத்திற்குள்ளே இருந்து ஜெபித்து கொண்டே இருந்தாள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆலயத்தில் உட்காந்து ஜெபிக்கிறதற்கு உங்கள் நேரங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதை செய்து முடிக்கணும். பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற. அப்போ அங்கே கர்த்தர் ஏலியின் மூலமாய் அன்னாளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் பேசிட்டு வந்து சொல்லுகிற வார்த்தை, அண்ணாலே, நீ சமாதானத்தோட போ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுள். எவ்வளோ அருமையான வார்த்தைகள். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்ததான தேவ மனுஷி, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக எருசலேமிலே காத்திருந்ததான ஷீடர்கள். தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற வரைக்கும் காத்திருங்க. என்ன வார்த்தைகளை கர்த்தர் உங்க கூட பேசுகிறாரு, என்ன வசனங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரு. செய்வேன், நிறைவேற்றுவேன்னு கர்த்தர் சொல்லிட்டார்ல, அதை நிறைவேறுவதற்காக கொஞ்சம் நேரம் காத்திருங்க. அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க. இன்னைக்கு அவசரப்படுகிறதுனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்துட்டோம். அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போயிட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவசரப்படாத, வாக்குத்தத்தம் நிறைவேற நீ காத்திரு. ஆலயத்துக்குள்ளே நீ ஓடி வரல, அங்கேருந்து வசனம் வருது, காத்திரு. தேவன் கொடுத்த ஊழியக்காரன் மூலமாய் வார்த்தைகள் வருதில்ல, காத்திரு. அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம், பிதாவின் வசனங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அடுத்த ஒரு 10 நாட்கள் அவர் காத்திருந்தார்கள். என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. மேல் வீட்டறையில் அன்று தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பேசின தேவன், குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்ட வார்த்தைகள், இன்று அவர்கள் காத்திருக்கும்போது பிதாவின் மூலமாய் அது நிறைவேற்றப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் மூலமாய் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள், குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் சகலவற்றையும் நிறைவேற்றி உங்களை நிரப்பி நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டோம்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளிலும் அவசரப்பட்டு விடாதபடிக்கு
வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க உதவி செய்யும். பிதா கொடுத்த வசனங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருக்க உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் உலகத்தை பார்த்துறாதீங்க, மனுஷர்களை பார்த்துறாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். நிச்சயமாய் நிறைவேறும். God bless you. God bless you.